மக்கள் திரட்சி தான், ஒரு மக்கள் போராட்டம் தான், ஒரு மக்கள் திரட்சி தான் ஒரு எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். யாரா இருந்தாலும் சரி. இப்ப ராமதாஸ் 10.5% இடஒதுக்கீடு கிடைக்காத போனா கூட அந்த 20% அவங்க வந்துடுறாங்க. 20% நிறைய அனுபவிக்கிறவங்க அவங்க தான். அதுதான் ஐயநாதன் இப்ப இதுல இருக்காரு, அவரு தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அந்த ஐயநாதன் அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு விஜய்க்கு அவர் தான் அட்வைசர். அவரு அவரு தலைமையில தான் கேஸ் போட்டாங்க இந்த 10.5 இடஒதுக்கீடுக்கு எதிராக. அது ஜெயிச்சிருச்சு, ராமதாஸுக்கு தோல்வி ஆயிடுச்சு. ஆக நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல நம்ம பேசணும். ஜெகன்மூர்த்தி அவர் இன்னைக்கு தமிழ்நாடு அறிஞ்ச தலைவர், இன்னைக்கு சேக்கு தமிழரசு இன்னைக்கு தமிழ்நாடு அறிஞ்ச தலைவர், இன்னைக்கு திருமாவளவன் தமிழ்நாடு அறிஞ்ச தலைவர். இவங்களெல்லாம் உட்கார வச்சணும். ஏங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க வீதிக்கு வாங்க, நம்ம எல்லாம் நீங்க வந்தா தானங்க நாங்க போராட முடியும், நாங்க கூட வர முடியும். நீங்க இந்த சமுதாயத்தை தானே இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப சேக்கு தமிழரசன் வந்தா இவரு வரமாட்டாரு, மூர்த்தி வரமாட்டாரு, இவங்க 2 பேரும் வந்தா திருமாவளவன் வரமாட்டாரு. இப்படி எப்படி உருப்படும் இந்த சமுதாயம்? அப்ப நம்ம கரடியா கத்திக்கிட்டு நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட், நம்ம எல்லாமே வேஸ்ட். நடக்க போறது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அது ஆகக்கூடாது. ஆக நம்ம வீதியில போய் போராடணும். இன்னும் வீதிக்கே நம்ம போகல. கருணாநிதிக்கு பயத்தை, கருணாநிதிங்கிற ஸ்டாலினுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். 2026 ஸ்டாலின் நீ முதலமைச்சர் ஆக முடியாது, 200க்கு 200 வருவோம் என்று சொல்லுகிறாய் அல்லவா, உன்னால் முடியாது. பத்திரிகாரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இன்றுல இருந்து எழுதுறான், இந்த வாட்டி 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பறையர்கள் என்று தெளிவா எழுதுறான். இதுக்கு பிறகும் கூட அவருக்கு ஒரு ரெட்டமலை சீனிவாசனை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அரசு விழாவை அறிவிச்சு ஜெயலலிதா. உரிமை போராளி ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுத்து அறிவிச்சது அம்மையார் ஜெயலலிதா. கருணாநிதி கிடையாது. ஏன்னா கருணாநிதி பறையர்களை பிடிக்காது. சத்தியவாணி முத்து என்ன நிலை? விபி ராஜன் ஒருத்தர், ராஜபாளையத்தில் ஒரு பறையர், அவர் பெரிய பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர். விபி ராஜனை மட்டம் தட்ட வேண்டுங்கிறதுக்காக விபி துரைசாமி கொண்டு வருவார் கருணாநிதி. சத்தியவாணி முத்து மிகப்பெரிய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர்கள், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் லீடர் சத்தியவாணி முத்து அம்மையார். காரணம் அண்ணாதுரைக்கு ஈக்குவலா இருந்தவங்க. அவங்க என்ன திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? அவர் கட்சி விட்டு அவங்க வெளில போய் கடைசியில எம்ஜிஆர் கிட்ட போய் புகலிடமானாங்க. எம்ஜிஆர் உடனே அவங்களுக்கு மதிச்சு ஒரு பறையரை ஒரு மத்திய அமைச்சராக்குனாரு. மத்திய அமைச்சராக இருந்தாங்க சத்தியவாணி முத்து. அதுபோல பறைய தலைவர்கள் அச்சரபாக ராமகிருஷ்ணன், டாக்டர் ராமகிருஷ்ணன் அச்சரபாக தொகுதி எம்எல்ஏ. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஏன்னா பறையர்கள் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசினால, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறாங்க, செய்தியெல்லாம் நமக்கு தெரியணும். அச்சரபாக ராமகிருஷ்ணங்கிற ஒரு மந்திரியா இருந்தார், ஆதிராவிட நலத்துறை மந்திரி, ஏதோ ஒரு மந்திரி. கருணாநிதி 2000 அதுக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு காரணம் சொல்லி அவரை பதவியிலிருந்து நீக்கிட்டாரு. அண்ணாவின் வழியில இவர் வேகமா, அண்ணா என்ன 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாரு, இவர் என்ன 0.5 கிலோமீட்டர் வேகத்துல ராமகிருஷ்ணன் போனாரு, அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவர் அப்புறம் அதிமுக போனாரு, இப்ப இருக்காரா என்னன்னு தெரியல. ஆக பறையர்களை இன்னைக்கு கூட கவுண்டர் எவ்வளவு பெர்சென்ட் மக்கள் தொகை? 6 மந்திரி, முக்குளத்தூர் 6 மந்திரி, வண்டியூர் 5 மந்திரி, பறையர்ல ஒரே ஒரு மந்திரி. இந்த சமூக மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா பறையருக்கு தான் 5 மந்திரி நீ கொடுக்கணும். 27 எம்எல்ஏ பறையர் எம்எல்ஏ, 27 எம்எல்ஏ ஒரே மந்திரி, 12 எம்எல்ஏ பல்லர் ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ தெரியல, அருந்ததியர் அவருக்கு ஒரு மந்திரி. இப்போதைக்கு கடைசியா பார்த்து போனா போட்டு பறையருக்கு இன்னொரு மந்திரி சேர்த்து கொடுத்துருக்காங்க, 2 மந்திரி. இப்ப கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர். அதுவும் பத்திரிகை எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது, ஊடகங்கள்லாம் வருது. அந்த மாவட்டத்துல அவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கிறான், ஊடகத்துல எழுதுறான். அது எந்த அளவுக்கு